गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द सद्गुरु विठ्ठलदास महाराज की जय. நைமிஷாரண்யத்தில் சௌனகாதி மகரிஷிகளுக்கு சூத பௌராணிகர் கதை சொல்கிறார். அவர் எப்படி கதை சொல்கிறார்னா, பிராமண சாபம் அடைந்து கங்கா தீரத்துக்கு வந்த பரீட்சித்துக்கு சுகாச்சாரியால் கதை சொல்லுவது போல் அவர் கதை சொல்கிறார். இங்கே சுகாச்சாரியால் எப்படி சொல்கிறார்னா, விதுர மைத்ரேய சம்வாதமாக இந்த கதையை சொல்கிறார். அதனால தான் மைத்ரேயர் சொல்கிறார்னேன்னு இந்த 3வது 4வது ஸ்கந்தமானது வரும். ஆனால் பிரம்மனிஷ்டாலுடைய வாக்கு தான் இது. சுவாயம்பூமனு தன் புத்திரியாக இருக்கக்கூடிய தேவகூதியை கர்தம பிரஜாபதி கிட்ட ஒப்படைச்சிட்டு அங்கேருந்து கிளம்பி போனார். இப்போ மேலே இந்த அத்தியாயத்தில் கர்தமர் பிரம்மரிஷின்னு போன அத்தியாயங்கள் அவர் பகவானை ஸ்தோத்திரம் பண்ணதெல்லாம் பெருமையாக வர்ணிச்சா, இப்போ கர்தமர் மங்கி போயிட்டாலாம். இந்த தேவகூதியினுடைய பதிபக்தியும் பதிவிரத்தையும் எப்படி ஒரு சுஷ்ரூஷை பண்ணுறான்னு கர்தமரை பற்றி பேச்சே கிடையாது. இந்த அத்தியாயத்தில் வர்ணிச்சு தள்ளுறார் தேவகூதியுடைய சுஷ்ரூஷையை பார்த்து. விஸ்ரம்பேன ஆத்மசௌச்சேன கௌரவேன தமேனச்ச. விஸ்ரம்பேனா விஸ்வாசத்தோடு பண்ணுறாளாம், நம்ம பர்த்தா தான் நம்மளுக்கு சர்வக்ஷேமத்தையும் கொடுக்க போகிறார் அப்படின்னு அந்த பர்த்தாவுடைய சுஷ்ரூஷையை நம்பி பண்ணுறாளாம். ஆத்மசௌச்சேன உள்ளும் புறமும் சுத்தத்தோடு இருக்காளாம். இப்போ ஏதோ கைங்கரியம் பண்ணுறோம் சுஷ்ரூஷை பண்ணுறோன்னா கண்டதை போய் தொட்டுண்டு கனதை போய் சாப்பிட்டுண்டு எப்படி இல்லாதபடிக்கு அவருக்கு என்ன நியமோ அதே நியமம் தான் எனக்கு. சரி, வெளியில் அப்படி இருக்கும், உள்ள மனசில் கண்டதை நினச்சின்னு வீணாக போகாதபடிக்கு மனசு விஷயத்துலேயும் சுத்தமாக வச்சுட்டு இருக்காளாம். கௌரவேன இப்படி உட்காந்து இவர் இருக்கார், அப்பப்போ தபஸ் பண்ணுவார், அப்பப்போ தியானம் பண்ணுவார், அப்பப்போ பூஜை பண்ணுவார். இவர்கிட்ட ரொம்ப பேசுகிற சமயமே கம்மியாக தான் இருக்கும் தேவகூதிட்ட. இப்படி இருக்கிற அவர்கிட்ட தன் பர்த்தான்னு இவர் தான் தன் சர்வஸ்வம்னு கௌரவ புத்தியோட பண்ணுறாளாம். தமேனச்ச மனசை அடக்கி பண்ணுறாளாம். சுஷ்ரூஷையா அப்படின்னு ஒரு வார்த்தை போடுறார். சுஷ்ரூஷையான்னு இதுக்கு என்ன அர்த்தம்னா, இதுக்கு தமிழாக்கமோ எந்த லாங்குவேஜ்லையும் அந்த சுஷ்ரூஷையை அப்படியே சொல்லவே முடியாது. சுஷ்ரூஷான்னா என்னன்னா ஸ்ரோத்தும் இச்சா. இங்கே சேவை அப்படின்ற அந்த விஷயமே வரல. என்ன ஸ்ரோத்தும் இச்சான்னா, ஸ்ரோத்தும்னா கேட்கறதுக்கு, இச்சான்னா விருப்பப்படக்கூடியவள் அப்படின்னு அர்த்தம். என்ன கேட்கறதுக்குன்னா, மேலே தனக்கு என்ன சொல்ல போகிறார், தான் என்ன கைங்கரியம் பண்ணணும்னு அந்த பர்த்தாவையோ குருநாதரையோ பார்த்து நின்றுட்டே இருக்காளோன்னு ஒரு சிஷ்யனோ ஒரு பாரியையோ அவர் சொல்லும்போது பிரசன்னனாக அழுத்துக்காதபடிக்கு அந்த காரியத்தையோ சேவ மனப்பான்வையில் பண்ணக்கூடிய அந்த விஷயத்துக்கு சுஷ்ரூஷா அப்படின்னு பேர். இந்த சுஷ்ரூஷான்னு இருக்கிற ஒரு சம்ஸ்கிருத பதத்துக்கு இவ்வளோ பெரிய விளக்கம் சொல்ல வேண்டியிருக்கு. சுஷ்ரூஷையா சௌஹிருதேனா. இத்தனை பண்ணுறாளோனோ, சரி இத்தனையும் பண்ணிட்டோம், ஒரு நாளுக்கு அப்புறம் ஒரு 100 வருஷத்துக்கு அப்புறம் பெரிய பேப்பர் எடுத்து நீட்டலாம் ஒன்றும் நீட்டிட்டு, நான் இத்தனை நாள் பண்ணியிருக்கேன், எனக்கு இவ்வளோ ரூபா கொடுங்கோ, இந்தந்த நகையில் இந்தந்த கடையில் இந்தந்த நகையெல்லாம் பார்த்து வச்சுருக்கேன், இந்தந்த புடவையெல்லாம் போய் வாங்கிக்கணும், எனக்கு பணத்தை கொடுங்கோன்னு பின்னாடி ஏதாவது பண்ணுவாரோன்றதுக்காக இல்லையா. சௌஹிருதேனா எந்த பிரதிபலனமும் இல்லாமல் பண்ணுறாளாம். வாச்சா மதுரையாச்ச போகும், எல்லாரும் சுஷ்ரூஷை எல்லாம் பண்ணிடுவா. இப்பேற்பட்ட பாக்கியம் உங்களுக்கு. பரம தபஸ்வியான ஒரு புருஷன், நீங்களும் அவர் மேலேயே உடம்பை வருத்தி எந்த சுகத்தையும் அனுபவிக்காமல் இப்படி ஒரு சுஷ்ரூஷை பண்ணுறேன்னா அந்த அம்மா சொல்லுவா, அதெல்லாம் நன்னா தான் இருக்குது, என்ன கஷ்டப்படுறேன்னு எனக்கு தான் தெரியும், என்ன பண்ணுறது, வேதாளத்துக்கு வாக்கப்பட்ட முருங்கமரம் ஏறாமல் இருக்க முடியுமா, என் தலையெழுத்து இவருக்கு வாக்கப்பட்டேன், இந்த ஜென்மா முழுக்க இவ்வளோதான்னு எல்லாத்தையும் பண்ணி வாக்குனால எடுத்துட்டுருவா. அந்த மாதிரியும் இல்லையா தேவகூதி. இப்படி நீ சுஷ்ரூஷை பண்ணுறேன்னா எனக்கு பரமபாகியம், இப்படி ஒரு பிரம்மரிஷியாக இருக்கக்கூடிய இவரை பாணிகிரகம் பண்ணிட்டது என்னோட பாக்கியம்னு அந்த வாக்குனாலையும் அப்படி பேசுகிறாளாம் தேவகூதி. விசர்ஜ்ய காமம் தம்பம் ச. இத்தனையும் பண்ணிட்டு என்ன பண்ணுவான்னா, தான் எல்லாம் பண்ணுறோன்னு எல்லாரும் பண்ணி ஜாலக் காமிப்பாலாம். சில பேர் தான் ஏதோ சுஷ்ரூஷை பண்ணிட்டு இருக்கேன், தான் பிரதானம் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் தெரியறது போல பண்ணுறாலாம். அந்த தம்பம் இல்லாதபடிக்கு என்னதான் இருந்தாலும் ஒரு கணவன் மனைவி ஏன் கல்யாணம் பண்ணிக்கிறா, காமத்தோட இச்சையோட சந்தோஷமாக குடும்பம் நடத்தணும்னு தானே. அதையும் விட்டாலாம் இவருக்கு எப்போ அனுகிரகம் பண்ணணும்னு தோன்றதோ அப்போ பண்ணட்டும் அப்படின்னு எல்லாத்தையும் தியாகம் பண்ணி அப்படி ஒரு சுஷ்ரூஷை பண்ணுறாலாம். இதுக்கு உதாகரணம் சொல்லும்போது இந்த பூலோகத்தில் இருக்கிற அந்த பிரஜாபதிகள் அவளுடைய மனைவிமார்கள் எல்லாத்தையும் விட்டா, தேவலோகத்தில் இருக்கிற தேவதைகளையும் விட்டா, அங்கே சத்தியலோகத்தில் இருக்கிற பிரம்மதேவனையும் விட்டா, வைகுண்டத்தில் இருக்கிற மகாவிஷ்ணுவையும் விட்டுட்டு கைலாசத்தில் இருக்கிற பரமேஸ்வரனுக்கு பார்வதி சுஷ்ரூஷை பண்ணுவது போல அப்படின்னு சொல்கிறான். ஏன் இத்தனையும் விட்டு
பார்வதி பரமேஸ்வரனுக்கு பண்ண சிஸ்ரூஷைய அந்த மாதிரின்னு ஏன் சொல்கிறா? ஏன் மகாலட்சுமி வந்து மகாவிஷ்ணுவுக்கு பண்ணலையா? இல்லை வந்து அருந்ததி இவாள்லாம் வந்து மற்ற பத்திவிரதைகள்லாம் பண்ணலையா? இல்லை சீதா ராமருக்கு சிஸ்ரூஷை பண்ணலையா? இப்படி இந்த பத்திவிரதைகளெல்லாம் விட்டுட்டு ஏன் வந்து பார்வதி பரமேஸ்வரனுக்கு பண்ணுவது போல சொன்னான்னா இதில் ஒரு விஷயம் இருக்குது. இது சாமியமாக பார்வதி பரமேஸ்வரோட தான் சேரும். ஏன்னா வைகுண்டவாசியாக இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவுக்கு சிஸ்ரூஷை பண்ணலைன்னா தான் ஆச்சரியம். பரம வைகுண்டம் சௌக்கியமான ஒரு லோகம், அதில் அழகாக ஒரு பாம்பு மேலே படுத்துன்னு இருக்கார் மெத்த மாதிரி, சுற்றி முற்றி பார்க்கடல், கடல்லே பார்க்கடல் ஜில்லு ஜில்லு ஜில்லுன்னு இருக்குது. வேதங்கள்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுறது, உபனிஷத்துலாம் திவ்ய சுந்தரிகளாக மாதிரி சாமரம் வீசுறது, அப்புறம் நாரதாதி பாகவதாலாம் கானம் பண்ணுறா. மகாலட்சுமி இருக்கா, கம் 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 கம்னு எப்போ பார்த்தாலும் சென்ட் அடிச்சுட்டு கம்முன்னு இருப்பாராம் மகாவிஷ்ணு. அவருடைய அந்த வஸ்திரத்தில் கொஞ்சம் கலைஞ்சா கூட எடுத்து போட்டு புதுசாக ஒரு வஸ்திரத்தை கட்டின்ட்டுருவாராம் திருப்பதி பெருமாள் மாதிரி. இப்படி ஜில்லு 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 ஜில்லுன்னு உலகமே சேவிக்கக்கூடிய அந்த புருஷனை எந்த மனைவி தான் சிஸ்ரூஷை பண்ண மாட்டா? எல்லாரும் பண்ணுவா. ஆனால் பரமேஸ்வரன் அப்படி கிடையாது. ஒன்றும் சுடுகாட்டில் வசிச்சுண்டு அந்த சாம்பலை உடம்புல தடவிண்டு சுத்தி முத்தி பூத பிரேத பிசாச்ச கணங்கள், அப்புறம் கழுத்தில் பாம்பு, கையில் பாம்பு, உடம்பில் யானைத்தோல் புனித்தோல் இதை தரிச்சுண்டு இப்படி அமங்கலமாக இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களையும் வச்சுட்டு பரம மங்களமாக இருக்காராம் பரமேஸ்வரன். அவருக்கு வேணால் அப்படி இருக்கும், கூட இருக்கிற வாழ்க்கை எல்லாருக்கும் அப்படி இருக்குமா? ஆனால் இப்பேற்பட்ட இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வச்சுட்டு பயப்படக்கூடிய அந்த எப்போ பார்த்தாலும் கழுத்தில் பார்த்தா அந்த மண்டவோடு பிரம்மாவுடைய கபாலம், கையில் பாத்திரம் பார்த்தா பிரம்ம கபாலம் பாத்திரம், இப்படி எதை பார்த்தாலும் பயப்படக்கூடிய அந்த வஸ்துக்களை பார்த்து பயப்படாதபடிக்கு பார்வதி என்ன பண்ணுறான்னா என் ஆத்துக்காருன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு சிஸ்ரூஷ பரமேஸ்வரனுக்கு பண்ணுறாளா. பரமேஸ்வரன் என்னன்னா பக்தாபிமானி, அவர் பக்தால எதை கேட்டாலும் கொடுத்துருவார். அப்படி இருக்கிற பரமேஸ்வரனுக்கு பார்வதி தேவி சிஸ்ரூஷ பண்ணுறது ரொம்ப உயர்ந்தது. அதே போல் இங்கே கர்தமர் கூட தேவகூதியை கவனிக்கவே இல்லையா. அவர் தன்னுடைய தபஸ் தியானம் ஜபதபங்களில் தான் இருக்கார். இப்படி பரமேஸ்வரன் கவனிக்காத போது கூட பார்வதி இப்படி சிஸ்ரூஷ பண்ணாலே, அதே போல் இங்கே வந்து கர்தமர் கவனிக்காத போது கூட அப்படி ஒரு சிஸ்ரூஷ தேவகூதி பண்ணுறான்னு தேவகூதியுடைய சிஸ்ரூஷையை அருமையாக வர்ணிக்கிறார். இப்படி பரமஸ்ரத்தையா தன் சரீரம் கூட முக்கியம் இல்லாமல் இப்படி கர்தமருக்கு சிஸ்ரூஷ பண்ணிட்டு இருக்கிற அந்த தேவகூதியை பார்த்து சந்தோஷப்பட்டு மேலே கர்தமர் அந்த தேவகூதியை பார்த்து பேசுகிறார். மேலே கர்தமர் தேவகூதியை பார்த்து சொல்கிறார், துஷ்டோகம் அப்படின்னு நான் பரம சந்தோஷம் அடைந்தேன்னு சொல்கிறாராம். யோ தேகினாம் அயமதீவ சுகுட் ஸ்வதேகா அப்படின்னு சொல்கிறார். என்னன்னா இந்த உலகத்திலேயே நம்மளுக்கு ரொம்ப 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 பிடிச்சது என்னன்னா நம்மளுடைய உடம்பு தான். இந்த உடம்புக்காக தான் நம்ம அத்தனையும் பண்ணுறோம். இந்த சௌக்கியமோ சுகமோ காரோ வீடோ மனைவியோ குழந்தைகளோ எல்லாம் பார்த்தா இந்த உடம்புக்காக தான். யோ தேகினாம் அயமதீவ சுகுட் ஸ்வதேகா. அதுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துருத்துன்னா நம்ம யாரையும் பார்க்கறதில்ல. நம்மளுக்கு ஏதாவது இம்சையாக எடுத்துன்னா தலைவலி வந்துருத்துனா மனைவியை பிடிச்சி திட்டுறோம், நம்ம ஆசை வச்சிருக்கிற குழந்தைகளை திட்டுறோம். இந்த உடம்புக்கு ஏதாவது கஷ்டம் வந்து அதுக்கு அனுகூலம் இல்லைன்னா அந்த காரை திட்டுறோம், அந்த வீடும் அனுகூலமாக இருந்தால் வீட்டை திட்டுறோம். அதனால் இது எல்லாமே எங்கே வந்து அவலம்பிக்கிறதுனா இந்த உடம்பை தான் வந்து அவலம்பிக்கிறது. அப்பேற்பட்ட உடம்பு தான் உலகத்தில் வந்து எல்லோருக்கும் முக்கியம். அந்த உடம்பை நீ முக்கியமாக பார்க்காதபடிக்கு என்னுடைய சிஸ்ரூஷையை நீ முக்கியமாக பார்த்து இப்படி உடம்பை கூட பார்த்துக்காம இப்படி என்னை பார்த்துட்டியேம்மா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல பார்த்து சந்தோஷப்படுறாளாம் அவருடைய சேவையை நினச்சி. அதுக்கு மேலே அந்த தேவகூதியை பார்த்து சொல்கிறேன், நான் வந்து 1000 வருஷம் பகவானை குறித்து தபஸ் பண்ணி சாப்பிடாம இப்படி வந்து சமாதி ஸ்திதியில் இருந்து கஷ்டப்பட்டு அந்த பிரபுவை சாட்சாத்காரம் பண்ணினேன். அப்பேற்பட்ட தபஸ் பண்ணினேன். என் தபஸானது எவ்வளோ உயர்ந்ததோ அந்த இத்தனை 1000 வருஷம் சாத்தியமாக இருக்கக்கூடிய அந்த தபஸானது நீ பதி சிஸ்ரூஷ அப்படின்ற இப்படி ஒரு உன் சரீரத்தை கூட பார்க்காம சுயனம் இல்லாமல் பண்ணினியே, அதை பார்க்கும்போது என்னுடைய தபஸானது கீழே போயிடுத்து, உன் தபஸானது மேலே வந்துடுது. அதனால இப்போ கணக்கு பார்த்தா உன்னுடைய தபஸ் தான் ஜாஸ்தி இருக்குது. அதனால இப்போ ஏற்பட்ட உன் தபஸ்னால நான் சந்தோஷம் அடைந்தது ஆச்சரியம் இல்லை, பகவானே சந்தோஷம் அடைந்து உனக்கு காட்சி கொடுக்க போகிறாருன்னு அந்த தேவகூதிக்கு கர்தமர் ஆசீர்வாதம் பண்ணுறாராம். நீயோ வந்து சாதாரண ஒரு தரித்திர குடும்பத்தில் பிறந்து ஏதோ வாக்குப்படன்மேன்னு வந்து அப்படி இருந்த பொண்ணு இல்லை, சுவாயம்பூமனுன்னு இந்த பூமண்டலத்தையே பரிபாலனை பண்ணக்கூடிய சக்கரவர்த்தியோட பெண், அப்பேற்பட்ட அழகி. ஆனால் இது எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லா போகபோகியங்களையும் விட்டுட்டு எல்லா சுகத்தையும் விட்டுட்டு இப்படி நீ எனக்கு சிஸ்ரூஷ பண்ணினியேம்மா. ஆனால் ஒன்று, இப்படி நீ பண்ணதுனால அத்தனை போகபோக்கியங்கள் நீ எதெல்லாம் அனுபவிக்கிறியோ அதெல்லாம் பல மடங்கு உனக்கு திரும்பி வரப்போகிறது.
அதுக்காக நான் என்ன தபஸை செலவு பண்ணுறதுன்னு தீர்மானம் பண்ணிட்டேன், மேலே நீ சித்தமாறுன்னு பரம சந்தோஷப்பட்டு தன்னுடைய தபஸை செலவு பண்ணுறதுக்காக கர்தமர் சித்தமாயிட்டார். உடனே அந்த கர்தமரை பார்த்து தேவகூதி சொல்கிறாளாம், இந்த கிரகஸ்தாசிரமன்றது எதுக்கு? கல்யாணம் பண்ணிட்டு சௌக்கியமாக இருந்து ஒரு கர்ப்பத்தை தரித்து ஒரு குழந்தை புத்திரனோ புத்திரியோ பிறந்து அவளை லாலனை பண்ணுறது, அவள் கூட சௌக்கியமாக இருக்கிறதுக்கு தானே முக்கிய காரணமாக இந்த கிரகஸ்தாசிரமத்துக்கு வரும். அப்பேற்பட்ட இந்த கிரகஸ்தாசிரமத்தில் மேலே நீங்கள் சகல பாக்கியத்தையும் கொடுக்கணும்னு தீர்மானம் பண்ணீரே, அது எனக்கு பரமபாகியம்னு சொல்லிட்டு தன் கணவனை பார்த்து கொண்டாடுறாளாம் தேவகூதி. நாதா, நீங்கள் மேலே இந்த கிரகஸ்தாசிரமத்திலேருந்து சௌக்கியமாக இருப்போம்னு சொல்கிறேன், உங்களுடைய சரீரமும் இத்தனை நாளாக தபஸு தியானம்னு பண்ணி அதுக்கேற்றது போல் இருக்குது. நானும் உங்களுக்கு சுஷ்ரூஷை பண்ணி 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 சரீரத்தை பார்த்துக்காம விட்டுட்டேன். என் சரீரமும் க்ஷீண தசையை அடைஞ்சிருக்கு. முதல்ல இதை நம்ம ஆரோக்கியமாக இருந்து நம்ம உடம்பை எவ்வளமாக ஆக்கிண்டாதானே இந்த சௌக்கியத்தெல்லாம் நம்ம அனுபவிக்க முடியும். அந்த மாதிரி இந்த மாதிரி நீங்கள் என்ன சௌக்கியத்தை அனுபவிக்கணும், சுகத்தை அனுபவிக்கணும்னு சொல்கிறேலே, அதுக்குன்னு ஒரு இடம் ஏதாவது இருக்கா? அந்த மாதிரி ஒரு இடத்த தீர்மானம் பண்ணி அதில் வசிக்கும்போது தான் நம்மளால் சௌக்கியத்தை அனுபவிக்க முடியும். அதுக்கு ஏதாவது ஏற்பாடுகள் நடந்திருக்கான்னு பர்த்தாவை பார்த்து பிரார்த்தனை பண்ணுறாளாம் தேவகூதி. இந்த தேவகூதியோடைய அபிப்பிராயம் என்னென்னா, ஏதாவது ஒரு நல்ல இடத்துல போய் சகல சௌக்கியத்தோட கர்தமரோட இந்த கிரகஸ்தாசிரமத்தில் வாழணும்னு ஆசைப்படுறா. ஆனால் கர்தமர் அப்படி நினைக்கலையாம். இப்படி இவ பண்ண சிஸ்ரூஷ, இவளுடைய இந்த சுயநலம் இல்லாத இந்த பதிவிரதா பக்திக்கு இவளை பூலோகத்துலலாம் சந்தோஷப்படுத்தக்கூடாதுன்றதுக்காக அவர் என்ன பண்ணார்னா, தன்கிட்ட தபஸு தான் இருக்கே, தபஸுனால என்ன தான் பண்ண முடியாது, இந்த தபஸை செலவழிச்சா ஒரு விமானம் வருமா. அந்த விமானம் என்னன்னா, அதனுடைய ஆதியும் தெரியாது அந்தமும் தெரியாது, அவ்வளோ பெருசு. காமகம் க்ஷத்தகாவாம். பெருசுன்னா என்ன அர்த்தம்னா, நம்மளுக்கு என்ன வேணுமோ அது அந்த விமானத்தில் அது உண்டாகிடுமா. இப்போ பூலோகத்தில் வேணும்னா, இப்போ நம்மளுக்கு ஒரு மாலுக்கு போகணுன்னா இங்கேருந்து கிளம்பி மாலுக்கு போகிறோம், தேட்டருக்கு போகணுன்னா தேட்டருக்கு போகிறோம், இல்லை கோவிலுக்கு போகணுன்னா கோவிலுக்கு போகிறோம், ஒரு உத்தியானவனம் கார்டனுக்கு போகணுன்னா கார்டனுக்கு போகிறோம், இரவு ஒரு குளத்துக்கு போய் குளிக்கணும், நதிக்கு போய் குளிக்கணும், நம்ம இதுக்கு போகிறோம், சமுத்திரத்துக்கு போகணுன்னா சமுத்திரக்கரைக்கு போகிறோம். அந்தந்த இடத்துக்கு கிளம்பி தானே போக வேண்டியிருக்கு. ஆனால் அந்த ஒரு காமகம் சத்தகா அந்த விமானமானது எப்படி இருக்குன்னா, நீ உனக்கு எதை ஸ்மரணை பண்ணுறியோ அந்த இடம் அதுவாக மாறிடுமா. அப்படி அதில் எல்லாமே இருக்குது. எப்படி இருக்குன்னா, ஒரு பெரிய கப்பல் நகர்ந்து போகும்போது அதில் எல்லா வசதிகளோடு தானே கிளம்போம். அப்படி இந்த அப்பேற்பட்ட விமானமாக, அவ்வளோ பெரிய விமானமாக அது ஆகாயத்தில் இருக்குது. இப்போ நீ மேலே சஞ்சாரம் பண்ணிகிட்டே இருக்கும்போது எங்கேயாவது போய் உனக்கு ஷாப்பிங் பண்ணணும்னு நினச்சேன்னா அதில் ஷாப்பிங் மால் இருக்கும். அதில் ஏதாவது நீ அங்கே சுற்றி பார்க்கணும், உனக்கு உத்தியானவனம் வேணும், கார்டன்னா கார்டன் இருக்கும். ஒரு அருவியில் குளிக்கணும்னு நினச்சேன்னா ஒரு அருவி இருக்குமா. இல்லை ஒரு குளத்தை பார்க்கணும்னு நினச்சேன்னா குளம் இருக்கும். மிருகங்கள்லாம் பார்க்கணுன்னா மிருகங்கள் இருக்கும். அப்படி ஒரு விமானத்தை தன் தபஸ்னால் வர வச்சாராம். அப்படி வர வச்சுட்டு மேலே தேவகூதியை பார்க்குறா. தேவகூதியை பார்த்து சொல்கிறாராம் கர்தமர், இங்கே பாரு, இங்கே பிந்து சரஸ் அப்படின்ற ஒரு குளம் இருக்குது. இது என்னென்னா, இது ஒரு ரகசியம், இது எனக்கு ஒண்டி தான் தெரியும். யார் மனசில் ஒரு காமனையை நினச்சிட்டு இந்த குளத்தில் குளிச்சுட்டு எழுந்துக்கிறாளோ அவர்களுடைய மனசனுடைய காமனையானது பூர்த்தியாகும். பகவான் இப்படி ஒரு அனுகிரகம் பண்ணியிருக்கார். அதனால நீ இப்படி நினச்சிட்டு இதில் ஸ்நானம் பண்ணு. ஸ்நானம் பண்ணிட்டு நீ வெளில வரும்போது பார்த்தா அவன் மனசில் நீ என்ன நினச்சியோ அது நடக்கும் அப்படின்றது போல் ஒரு அனுகிரகம் பண்ணிவிட்டு அங்கேருந்து கர்தமர் கிளம்பிட்டார். இப்படி அந்த தேவகூதி அம்மா தான் எழுந்துண்டு உடம்பெல்லாம் அப்படியே ஒழுங்காக சாப்பிடாமல் மெலிஞ்சி போய் ஏதோ ஒரு வஸ்திரத்தை சுற்றிண்டு தலையெல்லாம் கூட ஒழுங்காக வாரிக்காமல் ஜடையாக ஆகிடுதான். இப்படி இருக்கிற இந்த சரீரம் இப்படியே மெதுவாக தள்ளாடிண்டே இந்த பிந்து சரஸில் இறங்கி இப்படி பர்த்தாவோட சௌக்கியமாக இருக்கணும்னு நினச்சி இப்படி முங்கி எழுந்துக்கிறாளாம். நவ யுவத்தியாக ஆயிட்டாலாம். அதை விட என்ன ஆச்சரியம்னா, அங்கே பக்கத்தில் நூற்றுக்கணக்கான வித்யாதர அப்சரஸ் ஸ்திரீகள் சித்தமாக இருக்காளாம். என்னன்னா, கையில் ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு சாமக்கிரியை வச்சுட்டு இருக்காளாம். ஒத்தி சுகந்த தைலத்தை வச்சு தலையோடுறதுக்கு சித்தமாக இருக்காளாம். ஒத்தி சீயக்காய் வச்சுட்டு இருக்காளாம். ஒருத்தருக்கு பாடிக்கு வேணுங்கிற இந்த லோஷன்லாம் தடை விடுறதுக்கு சித்தமாக இருக்காளாம். இந்த மாதிரி ஒத்தி சிகாலங்காரம் பண்ணுறதுக்காக ஒத்தி சித்தமாக இருக்காளாம். நீங்களாம் யாருன்னு கேட்டால் நாங்கள்லாம் வித்யாதர ஸ்திரீகள்னு. அவெல்லாம் உலகத்திலே ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய ஸ்திரீகள், அப்சரசுகள். அவர்களே இந்த தபஸனுடைய மகிமையினால் இந்த தேவகூதிக்கு சுஷ்ரூஷ பண்ண வராலாம். அப்படி வெளில வரா. அவள் கையை பிடிச்சி அந்த தேவகூதியை பிடிச்சி இப்படி அழிச்சின்னு வரார்கள். நவ யுவத்தியாக இருக்கா. அப்படி ஒரு அழகு. அவள் எப்படி முன்பு இருந்தாலோ, எந்த கந்தர்வனே அந்த தேவகூதியை பார்த்து ஆசைப்பட்டானோ அந்த சரீரம் திரும்ப வந்துடுது. இப்படி உடம்பு முழுக்க
அலங்காரம்லாம் பண்ணி அப்படி அப்படி ஒரு அழகாக அவளை ஆக்கி கொண்டு வந்து ஒரு கண்ணாடி முன்னாடி நிறுத்தினாலாம். அப்படி ஒரு அழகாக இருக்கா, நாமளாக இவ்வளோ அழகாக இருக்கோம்னு தேவகூதிக்கு ஆச்சரியம் தாங்கலை. இத்தனை அழகும் யாருக்கு சொந்தம்? கர்தமருக்கு தானே சொந்தம். அப்பேற்பட்ட கர்தமரை காணமேன்னு தன் கண்கள் கர்தமரை பார்த்து தேன்றது. அப்படி இப்படி பார்த்துட்டே இருக்கும்போது அந்த விமானமும் வந்துருத்தான். இந்த விமானத்தில் ஏறணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்சரச ஸ்திரீகள்லாம் சொல்கிறாராம், என் பர்த்தா இல்லாமல் நான் இந்த விமானத்தில் ஏறி நான் என்ன பண்ண போகிறேன், என் பர்த்தா எங்கன்னொடனே உங்கள் பர்த்தாவோட ஆக்ஞை தான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோடனே இந்த விமானத்தில் ஏறி பார்க்குறாலாம். நவ மன்மதனாக அங்கே ஒரு சிம்மாசனத்தில் கர்தமர் உட்காண்டிருக்காலாம். இதே மாதிரி வித்யாதர ஸ்திரீகள்லாம் அவருக்கு சிஸ்ரூஷை பண்ணி அலங்காரம் பண்ணி விட்டுருக்காலாம். அப்பேற்பட்ட தன்னை நாதனை பார்த்து, நாதா நீங்கள் இல்லாமல் இந்த விமானத்தில் ஏற நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து நேராக பக்கத்தில் வந்து உக்காந்துட்டாலாம். மேலே சந்தோஷப்பட்டு தேவகூதியை பார்த்து அந்த விமானத்தில் கலப்போம் அப்படின்னு உடனே அந்த ஆகாசத்தில் சஞ்சாரம் பண்ண ஆரம்பிச்சிருது மேலே. இப்படி இந்த விமானம் கிளம்பி ஆகாசத்தில் சஞ்சாரம் பண்ணுறது கர்தமரோட பரம சௌக்கியமாக இருக்காலாம் தேவகூதி. தன் அப்பா கூட இருந்தபோது கூட இப்படி ஒரு சௌக்கியத்தை அனுபவித்தது கிடையாது. அப்படி ஒரு சௌக்கியம் எங்கே பார்த்தாலும் அப்சரச ஸ்திரீகள் இருக்கா, அந்தந்த காரியம் செய்யறதுக்கு வேணுங்கிற சாப்பாடு அந்தந்த டைமுக்கு வந்துடுறது. இப்படி தன் பர்த்தாவோட சௌக்கியமாக அந்த விமானத்தில் இருந்துகிட்டே இருக்காளாம். திடீர்னு அருவியில் குளிக்கணும்னு தோன்றதான் நினச்சா அருவி வருது. திடீர்னு பார்த்தா ஒரு உத்தியானவனத்தில் சுற்றணும்னு நினைக்கிறா, ஒரு உத்தியானவனம் வருது, கார்டன் வருது. திடீர்னு பார்த்தா எங்கேயோ ஒரு மலை அடிவாரத்தில் உட்காந்துட்டு பர்த்தா கூட சௌக்கியமாக இருக்கணும்னு நினைக்கிறா, ஒரு மலை உண்டாகிறது. அந்த மலை அடிவாரத்தில் இப்படி குளூரோடு சிலு சிலு சிலுன்னு பர்த்தாவோட சௌக்கியமாக இருக்கா. இப்படி சர்வ சுகமும் அனுபவிக்கிறாளாம் அந்த விமானத்தில் பர்த்தாவோட கூடி. அப்படி அவர்கள் சந்தோஷமாக அந்த விமானத்தில் இருந்துருக்கும் போது இவரும் பிரம்மரிஷியாக இருக்கிறதுனால, அவரும் பரம பதிவிரத்தையாக இருக்கிறதுனால, இந்த உலகத்தையே உண்டாக்கக்கூடிய பிரஜாபதிகளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பது போல 9 பெண்கள் பிறக்கிறார்கள். இப்படி கர்தமனும் தேவகூதியும் சந்தோஷமாக அந்த விமானத்தை சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கா. உடனே கர்தமர் வந்து, அம்மா சௌக்கியம் அனுபவித்ததெல்லாம் போதுமா, மேலே இந்த விமானத்தை நிறுத்துவோமான்னு அப்படின்னு தேவகூதியிட்ட சொல்கிறாளாம். உடனே அவர் எப்படி இருக்கார் பாருங்கோ. இப்படி ஒரு சௌக்கியத்தை ஒருத்தர் அனுபவிச்சுட்டு இருந்தா அதை விடுறதுக்கு தோணுமோ? தன் தபஸ் முழுக்க காலியாகி அந்த விமானமே கீழே தள்ளி விடுற அளவுக்கு அனுபவிச்சுட்டு திரும்பி திண்டாடின்னு இருப்போம். இப்படி தான் சாதாரணமாக இருக்கிறவா இருப்பா. அவர் வந்து பிரம்ம ரிஷி. இப்படி வைராக்கிய சம்பன்னனாக இருக்கிறவாளுக்கு எப்போ நிறுத்தணும், எப்போ அதை செய்யணுன்றது தெரியுமோன்னோ. உடனே தேவகூதியை பார்த்து நிறுத்தலாமான்னு கேட்குற. உடனே தேவகூதி சொல்கிறான், நாதா இது இப்போ தான் கிளம்பியிருக்கோம், அதுக்குள்ளே நிறுத்துறேலே அப்படின்னு சொல்கிறாளாம். அதுக்குள்ளேயா? நம்ம கிளம்பி எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா உனக்கு அப்படின்னா, என்ன ஒரு 1.5 மணி நேரம் இருக்குமா அப்படின்னு சொல்கிறாராம். ஒரு முகூர்த்தம் தான் இருக்குன்றது போல தேவகூதி சொல்கிறாளாம். உடனே அவர் சொல்கிறாராம், அம்மா நம்ம கிளம்பி 100 வருஷம் ஆயிடுத்து அப்படின்னாலாம். அந்த ஒரு முகூர்த்தம்னு ஏன் சொல்கிறான்னா அந்த சௌக்கியத்துக்காக சொல்கிறா. இன்னும் ஒரு முகூர்த்தத்துக்குள்ளே குழந்தையெல்லாம் பிறந்துருமா? அதெல்லாம் இல்லை. அந்த சௌக்கியமானது 100 வருஷ காலம் இருந்த காலமானது, அந்த சௌக்கியமானது ஒரு முகூர்த்தம் போல இருந்ததுன்னா அது எப்பேற்பட்ட சௌக்கியமாக இருக்கும் அப்படி நம்ம கணக்கு பண்ணணும். ஏன்னா நம்ம சௌக்கியமாக இருக்கும்போது டைம் போகிறதே தெரியாது. ஐயோ முடிஞ்சிருத்தே. அதே லீவு வரும்போது சனி ஞாயிறுலாம் எப்படி போனதே தெரியாது, நம்ம வேலையே செய்ய மாட்டோம். ஆனால் நான் திங்கக்கிழமை வந்துடுதுன்னா அந்த திங்கக்கிழமையிலேருந்து வெள்ளிக்கிழமை போகிற வரையும் எல்லாரும் லௌக்கிகமாக எத்தனை விஷயங்கள்லாம் நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். அதனால் நம்ம சௌக்கியமாக இருக்கும்போது சமயம் போகிறதே தெரியாது. நம்ம கஷ்டப்படும் போது இது போகுமான்னு தள்ளுவோம் நம்ம. இப்போது அப்படி இருக்கிற அந்த சௌக்கியம் 100 வருஷம் உள்ள அந்த காலத்தை ஒரு முகூர்த்தம் போல் அது காண்பிக்கணும்னா அந்த சௌக்கியம் எப்பேற்பட்ட சௌக்கியமாக இருக்கும். அப்பேற்பட்ட சௌக்கியத்தை அனுபவிச்சுட்டு விமானத்தை நிறுத்திட்டு மேலே தேவகூதிட்ட கர்தமர் சொல்கிறாராம், நான் உனக்கு சொன்னது போல் உனக்கு புத்திரிகள்லாம் பிறந்துட்டா, மேலே வந்து உனக்கு குழந்தைகள் உண்டான உடனே நான் சந்நியாசம் வாங்கிப்பேன்னு சொன்னல, மேலே நான் சந்நியாசம் வாங்கிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவகூதிட்ட சொல்கிறாராம். அவருடைய வைராக்கியத்தை பாருங்க. இத்தனை சௌக்கியத்தையும் அனுபவிச்சுட்டு இறங்கின உடனே சந்நியாசம், மேலே போய் தபஸ் பண்ணி பகவான் அடைய போகிறேன் அப்படின்னு தேவகூதிட்ட சொல்கிறார். உடனே தேவகூதியும் தன் பர்த்தாவோட இச்சையாக இருக்கக்கூடிய இந்த விமானத்தை நிறுத்தி இறங்கணுன்றதை ஆமோதிச்சா. இந்த விமானத்தை நிறுத்தி அந்த கர்தமரும் தேவகூதியும் கீழே இறங்குறார்கள். அந்த விமானமானது கிளம்பிடுது. இப்போ தேவகூதி பேசுகிறாளாம், நாதா நம்மளுக்கு 9 பெண்கள் பிறந்திருக்கா. இந்த பெண்கள் வந்து உங்கள் குழந்தைகளாக இருக்கிறதுனால பரம பதிவிரத்திலாகவும் தர்மாத்மாவாகவும் இருக்க போகிறா. அவளுக்கே தெரியும் தான் யாரை கல்யாணம் பண்ணிக்கணும், எப்படி இருக்கணும்ன்றது. ஆனாலும் அவர்களை நம்ம அப்படி விடக்கூடாது. மாதா பிதாவாக இருக்கக்கூடிய நம்ம சரியான மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அவர்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி கேட்குறா.
மேலே திரும்ப கர்தமர்கிட்ட சொல்கிறாளாம், பிரம்மதேவன் சொன்னது, பகவான் பிறப்பான்னு சொன்னதெல்லாம் அவளுக்கு ஞாபகம் இருக்குது. அதை மனசில் வச்சுன்னு சொல்கிறாளாம் இந்த மாதிரி கர்தமர்கிட்ட, நான் பொண்கள் பிறந்திருக்கா, அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்து அவளுடைய காரியமாக இருக்கக்கூடிய ஜெகத் சிருஷ்டிக்கு அனுப்பணும், எனக்கு ஆத்ம வித்தியை உபதேசம் பண்ணுறதுக்கு ஒரு புத்திரன் வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு கர்தம பிரஜாபதி கிட்ட பிரார்த்தனை பண்ணுறாளாம். இதெல்லாம் சொல்லிட்டு, எப்பேற்பட்ட பிரம்மரிஷி நீங்கள், இப்படி ஒரு சௌக்கியத்தை அனுபவிச்சுட்டு யாராவது இறங்கினோடனே சந்நியாசம்னு சொல்லுவாளோ? இறங்கின உடனே நீங்கள் சந்நியாசம்ன்றே, உங்களுடைய மனோபக்கம், உங்களுடைய வைராக்கியம், உங்களுடைய பக்தி, உங்கள் மனசனுடைய தன்மைன்றது இதுலேயே தெரியறது. அப்பேற்பட்ட பிரம்மரிஷி பரம தபஸ்வியாக இருக்கக்கூடிய உம்மக்கிட்ட இந்த விஷய சுகத்தை கேட்டு நான் வீணாக போயிட்டேனே அப்படின்னு வருத்தப்படுறாளாம். உங்ககிட்ட மாத்திரம் நான் கேட்டிருந்தேன்னா அந்த பகவானே கொண்டு முன்னாடி நிறுத்திருப்பேன். ஆனால் அப்படி இல்லாதபடிக்கு உங்ககிட்ட போய் நான் விஷய சுகத்தில் ஈடுபடணும்னு கேட்டுட்டேன் அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு கர்தமர்கிட்ட சொல்கிறா. இந்த பிரபஞ்சத்தில் யாராக இருந்தாலும் சரி ஒரு சங்கம் இல்லாமல் இருக்கவே முடியாது. சங்கத்தோடு தான் இருக்கும். சங்கம்னா என்னென்னா, யார் இப்போ எல்லோரும் சேர்ந்து சங்கம்னு சொல்லியிருக்கேன். இது இல்லை, சங்கம்னா சேர்க்கை. எது விஷயமா இருந்தாலும் சரி அது சேர்க்கை தான். நீங்கள் சாப்பிட உக்காந்தோன்னா சாப்பாடோட சேர்க்கை, தூங்குறோன்னா தூக்கத்தோட சேர்க்கை, இல்லை ஜன்னிக்கிறோன்னா ஜன்னத்தோட சேர்க்கை, மரணம்னா மரணத்தோட சேர்க்கை. அந்த மாதிரி செயற்கை இல்லாமல், ஒரு சேர்க்கை இல்லாமல், சங்கம் இல்லாமல் எதுவுமே நடக்காது. அப்பேற்பட்ட உங்களுடைய சங்கத்தை அடைந்த நான் இந்த விஷய சுகத்தில் ஈடுபட்டுட்டேன். ஆனால் மகாத்மாவாக இருக்கக்கூடிய உம்மை கூட விஷய சுகத்தில் ஈடுபட்டாலும் அது லோகத்துக்கு க்ஷேமத்தை தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி க்ஷேமத்தை கொடுக்கக்கூடிய இந்த பெண்கள்லாம் இருக்கா உலகத்தில், இவளும் பரமசாத்திகளாக இருக்க போகிறா அப்படின்னு பலவாறு கொண்டாடி, ஆனாலும் உங்கள்கிட்டேருந்து பிரம்ம வித்தை தெரிஞ்சிக்காம நான் வீணாக போனது தான். இந்த மாயை எப்பேற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு தேவகூதி சொல்கிறாலாம். இந்த மாயையானது இத்தனை விஷயம் தெரிஞ்சு உம்மை பார்த்து கூட நான் உங்ககிட்ட ஆத்ம தத்துவத்தையும் பிரம்ம வித்தையும் தெரிஞ்சுக்காம விஷய சுகத்தை கேட்பது போல இந்த பகவான் மாயை அதை பண்ணிடுதே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பகவான் மாயை நினைச்சு கோபப்படலையாம். அவருடைய அந்த அலாதியான அந்த சக்தியை பார்த்து ஆச்சரியப்பட்டு, ஆனால் ரொம்ப வருத்தப்படுறாலாம். இப்படி உங்கள்கிட்ட நான் இந்த பிரம்ம வித்தையை தெரிஞ்சுக்காம விஷய சுகத்தில் ஈடுபட்டுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு மேலே அவளுடைய இச்சை என்னன்னா, நீங்கள் கிளம்புறதோ கிளம்புவேல், உங்களை யாரும் தடுக்க முடியாது, ஆனால் அதுக்கு முன்னாடி தனக்கு ஒரு புத்திரன் வேணும் அப்படின்ற ஒரு ஆசையினால் இத்தனையும் சொல்லி வருத்தப்பட்டுண்டே அந்த கர்தம பிரஜாபதிகிட்ட சொல்கிறா. மேலே கர்தம பிரஜாபதி இந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டு பேச போகிறார். அதெல்லாம் அடுத்த அத்தியாயத்தில் வருது. இந்த தேவகூதி அம்மா அந்த கர்தமரை பார்த்து விஷய சுகத்தில் ஈடுபட்டு பிரம்ம வித்தையை தெரிஞ்சுக்கலேன்னு வருத்தப்படுவதோடு இந்த அத்தியாயமானது பூர்த்தியாகிறது. மேலே எல்லோரும் கடந்து பாராயணம் பண்ணுவோம். அச்ச த்ரயோவிம்சோऽध्यायः மைத்ரேயோ வாச பித்ருभ्यां பிரஸ்திதே சாத்வி பதிமிங்கிதகோவிதா நித்யம் பரியச்சரத் ப்ரீத்யா பவானீவ பவம் பிரபும் விஸ்ரம்பேன ஆத்மசௌச்சேன கௌரவேண தமேன ச சுஸ்ரூஷயா சௌஹ்ருதேன வாசா மதுரயா ச போः விஸ்ருஜ்ய காமம் தம்பம் ச த்வேஷம் லோபமகம் மதம் அப்ரமத்தோத்யதா நித்யம் தேஜீயாம்சம் அதோஷயத் சவை தேவரிஷி வரியஸ்தாம் மானவீம் சமனுவ்ரதாம் தைவாத் கரீயசஹ பத்யுः ஆசாசானாம் மகாசிஷः காலேன பூயசா க்ஷாமாம் கர்ஷிதாம் व्रतचर्यया प्रेमगद्गदया वाचा पीडितः कृपया अब्रवीत् कर्दमोवाच तुष्टोऽहमद्य तव मानविमानदायाः शुश्रूषया परमया परया च भक्त्या यो देहिनां
अयमतीव सुहृत्स्वदेहः नावेक्षितः समुचितः क्षपितुं मदर्थे ये मे स्वधर्मनिरतस्य तपस्समाधि विद्यात्मयोगविजिता भगवत्प्रसादाः तानेव ते मदनुसेवनयावरुद्धान् दृष्टिं प्रपश्य वितरामि अभयानशोकान् अन्ये पुनर्भगवतो भ्रुवबुद्विजृम्भ विभ्रंशितार्थरचनाः किमुरुक्रमस्य सिद्धासि भुङ्क्ष्व विभवात् निजधर्मदोहान् दिव्यान्नरैः दुरधिगात् नृपविक्रियाभिः एवं ब्रुवाणम् अबलाखिलयोगमाया विद्याविचक्षणम् अवेक्ष्य गताधिरासीत् सम्प्रश्रय प्रणयविह्वलया गिरेशत् व्रीडावलोकविलसत् हसिताननाः देवहूतिरुवाच राद्धं बत द्विजवृषैः तदमोघयोग मायाधिपे त्वयि विभो तदवैमि भर्तः यस्ते अभ्यधायि समयः सकृदङ्गसङ्गः भूयाद्गरीयसि गुणः प्रसवः सतीनां तत्रेति कृत्यम् उपशिक्षयथोपदेशम् येनैष मे कर्षितो अतिरिरंसयात्मा सिद्ध्येत ते कृतमनोभव धर्षितायाः दीनस्तदीशभवनं सदृशं विचक्ष्व मैत्रेय उवाच प्रियायाः प्रियमन्विच्छन् कर्दमो योगमास्थितः विमानं कामगं क्षत्तः तर्ह्येवाविचरीकरत् सर्वकामदुघं दिव्यं सर्वरत्नसमन्वितं सर्वर्धि उपचयोदर्कं मणिस्तम्भैः उपस्कृतं दिव्योपकरणोपेतं सर्वकालसुखावहं पट्टिकाभिः पताकाभिः विचित्राभिः अलङ्कृतं स्रग्भिः विचित्रमाल्याभिः मञ्जुषिञ्चत् षडङ्घ्रिभिः दुकूलक्षौम कौशेयैः नानावस्त्रैः विराजितम् उपर्युपरि विन्यस्त निलयेषु पृथक् पृथक् क्षिप्तैः कशिपुभिः कान्तं पर्यङ्क व्यजनासनैः तत्र तत्र विनिक्षिप्त नानाशिल्पोपशोभितं महामरकतस्थल्या जुष्टं विद्रुमवेदिभिः द्वासु विद्रुमदेहल्या भातं वज्रकपाटवत् शिखरेषु इन्द्रनीलेषु हेमकुम्भैः अधिश्रितं
चक्षुष्मत् पद्मरागाग्र्यैः वज्रभित्तिषु निर्मितैः जुष्टं विचित्र वैतानैः महार्हैः हेमतोरणैः हंसपारावतौव्रातैः तत्र तत्र निकूजितम् कृत्रिमान् मन्यमाने स्वान् अधिरुह्य च विहारस्थान विश्राम संवेश प्राङ्गणाजिरैः यथोपजोषं रचितैः विस्मापनम् इवात्मनः ईदृग्गृहं तत्पश्यन्तीं नातिप्रीतेन चेतसा सर्वभूताशयाभिज्ञः प्रावोचत् कर्दमस्वयम् निमज्यास्मिन् हृदे भीरु विमानम् इदमारुह इदं शुक्लकृतं तीर्थम् आशिषां यापकं नृणां सा तद्भर्तुः समादाय वचः कुवलये क्षणा सरजं बिभ्रति वासः वेणीभूतांश्च मूर्धजान् अङ्गं च मलपङ्केन सञ्छन्नं शबलस्तनम् आविवेश सरस्वत्याः सरशिवजलाशयम् सान्तः सरसि वेश्मस्थाः शतानि दशकन्यकाः सर्वाः किशोरवयसः ददर्शोत्पलगन्धयाः तां दृष्ट्वा सहसोत्थाय प्रोचुः प्राञ्जलयस्त्रियः वयं कर्मकरीस्तुभ्यं शाधिनः करवाम किं स्नानेन तां महार्हेण स्नापयित्वा मनस्विनीं दुकूले निर्मले नूत्ने ददुरस्यै च मानदाः भूषणानि परार्ध्यानि वरीयांसि द्युमन्ति च अन्नं सर्वगुणोपेतं पानं चैवामृतासवम् अथादर्शे स्वम् आत्मानं स्रग्विणं विरजाम्बरम् विरजं कृतस्वस्त्ययनं कन्याभिः बहुमानितं स्नातं कृतशिरस्नानं सर्वाभरणभूषितं निष्कग्रीवं वलयिनं कूजत्काञ्चन नूपुरम् श्रोण्योरध्यस्तया काञ्च्या काञ्चन्या बहुरत्नया हारेण च महार्हेण रुचकेन च भूषितं सुदता सुभ्रुवाश्लक्ष्ण स्निग्धापाङ्गेन चक्षुषा पद्मकोशस्पृधा नीलैः अलकैश्च लसन्मुखम् यदा सस्मारर्षभम् ऋषीणां दयितं पतिं तत्र चास्ते
सहस्त्रीभिः यत्रास्ते सप्रजापतिः भर्तुः पुरस्तात् आत्मानं स्त्रीसहस्रवृतं तदा निशाम्य तत् योगगतिं संशयं प्रत्यपद्यत सतां कृतमलस्नानां विभ्राजन्तीम् अपूर्ववत् आत्मनो बिभ्रतीं रूपं संवीत रुचिरस्तनीं विद्याधरी सहस्रेण सेव्यमानां सुवाससं जातभावो विमानं तत् आरोहयत् अमित्रहन् तस्मिन्नलुप्तमहिमा प्रिययानुरक्तः विद्याधरीभिः उपचीर्णवपुर्विमाने बभ्राज उत्कचकुमुद्गणवानपीच्यः ताराभिरावृत इवोडुपतिर्नभस्थः तेनाष्टलोकपविहारकुलाचलेन्द्र द्रोणीषु अनङ्गसखमारुत सौभगासु सिद्धैर्नुतः द्युधुनिपातशिवस्वनासु रेमे चिरं धनदवल्ललनावरूथी वैश्रम्भके सुरसने नन्दने पुष्पभद्रके मानसे चैत्ररथ्ये च सरेमे रामया रतः भ्राजिष्णुना विमानेन कामगेन महीयसा वैमानिकान् अत्यशेत चरल्लोकान् यथानिलः किं दुरापादनं तेषां पुंसाम् उद्दामचेतसां यैराश्रितः तीर्थपदः चरणो व्यसनात्ययः प्रेक्षयित्वा भुवो गोळं पत्न्यैयावान् स्वसंस्थया बह्वाश्चर्यं महायोगी स्वाश्रमाय न्यवर्तता विभज्य नवधा आत्मानं मानवीं सुरतोत्सुकां रामां निरमयन् रेमे वर्षपूगान् मुहूर्तवत् तस्मिन् विमान उत्कृष्टां शय्यां रतिकरीं श्रिता न चाबुध्यत तं कालं पत्यापीच्येन सङ्गता एवं योगानुभावेन दम्पत्यो रममाणयोः शतं यतीयुः शरदः कामलालसयोर्मनाक् तस्याम् आधत्तरेतस्तां भावयन् आत्मना आत्मवित् नोधाविधाय रूपं स्वं सर्वसङ्कल्पविद्विभुः अतः सा सुषुवे सद्यः देवहूतिः स्त्रियः प्रजाः सर्वास्ताः चारु सर्वाङ्ग्यः
लोहितोत्पलगन्धयः पतिं सा प्रव्रजिष्यन्तम् तदा आलक्ष्योषति सती स्मयमाना विक्लवेन हृदयेन विदूयता लिखन्ति अधोमुखी भूमिं पदानखमनिश्रिया उवाच ललितां वाचां निरुध्य अश्रुकलां शनैः देवहूतिरुवाच सर्वं तत् भगवान् मह्यम् उपोवाच प्रतिश्रुतम् अथापि मे प्रपन्नायाः अभयं दातुमर्हसि ब्रह्मन् दुहितृभिः तुभ्यं विमृग्याः पतयः समाः कश्चित् स्यान्मे विशोकाय त्वयि प्रव्रजिते वनम् एतावतालं कालेन व्यतिक्रान्तेन मे प्रभो इन्द्रियार्थप्रसङ्गेन परित्यक्तपरात्मनः इन्द्रियार्थेषु सज्जन्त्या प्रसङ्गस्त्वयि मे कृतः अजानन्त्या परं भावं तथापि अस्तु अभयाय मे संगो यः संसृतेर्हेतुः असत्सु विहितो धिया स एव साधुषु कृतः निस्सङ्गत्वाय कल्पते नेह यत्कर्म धर्माय न विरागाय कल्पते न तीर्थ पदसेवायै जीवन्नपि मृतो हि सः साहं भगवतो नूनं वञ्चिता मायया दृढम् यत्त्वां विमुक्तिदं प्राप्य न मुमुक्षेय बन्धनात्। श्रीहरये नमः। श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायां तृतीयस्कन्धे त्रयोविंशोऽध्यायः। गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। सद्गुरु विठ्ठलदास महाराज की जय।